இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு இது சற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமையவிருக்கின்றது. இந்த புகையிலை பாவனையின் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாதிப்புக்குள்ளாகின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாகவும் புகையிலை பாவனை எதிர்ப்பு தினம் வருகின்ற 31ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்று பேசவிருக்கின்றோம். குறிப்பாக இந்த புகையிலை தொடர்பான ஏதாவது சந்தேகம் அல்லது அதன் ஊடாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அல்லது இன்று நாங்கள் கதைக்கும் விடயங்கள் தொடர்பாக இன்னும் மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் வழமை போலவே எமது தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து உங்களது கேள்விகளை எங்களுக்கு கேட்கலாம். அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை தரும் வகையில் கடந்த கால நிகழ்ச்சிகளோடும் எங்களோடு பயணித்து அதுபோல இந்த புகையிலை பாவனை கணிசமாக குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கஞ்சா பாவனையை அதிகரிப்பதற்கு நோக்கம் என்ன என்பது தொடர்பாக மிக தெளிவான விளக்கத்தை எமக்கு வழங்கி வைத்திருந்த புலனாய்வு நிருபர், புகையிலை தொழில்துறை அவதான நிலையம், மருத்துவ பீடம், கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சுகாதார மேம்பாட்டு அறக்கட்டளையின் சுகாதார மேம்பாட்டு ஆலோசகருமான பெரியண்ணன் தினேஷ்குமார் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நான் கூறியது போல கடந்த காலத்தில் பேசியிருந்த புகையிலை பாவை சற்று குறைந்திருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இன்னும் அதை முழுமையாக குறைத்து அந்த இலக்கை அடைய வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகவும் பேசலாம். குறிப்பாக முதலில் நாங்கள் இந்த புகையிலை எதிர்ப்பு தினம் தொடர்பாக பேசிடலாம். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் வருகின்ற 31ஆம் தேதி வரை இருக்கின்றது. அதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? ஏன் அப்படி ஒரு தினம் உருவாக்கப்பட்டது? இம்முறை அதன் இலக்கு என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக வணக்கம். உலக சுகாதார அமைப்பு, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அழைப்பின் பேரில் தான் இந்த உலக சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 31ஆம் தேதி. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும். உலகத்தில் இருக்கின்ற இந்த தொற்றா நோயினால் மரணிப்பவர்களில் அதிகமான மரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த புகையிலை பாவனை. கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் ஒரு வருடத்திற்கு 8 மில்லியன் மக்கள் மரணிக்கிறார்கள் புகையிலை பாவனை காரணமாக. புகைத்தல், நேரடியான புகையிலை பாவனை அல்லது இரண்டாம் நிலை புகைத்தல் காரணமாக 8 மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதே நேரம் பாரிய சுகாதார பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது. அதே நேரம் பொருளாதார தாக்கங்கள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று சொல்லி பார்க்க இது நாங்கள் விசேடமாக இதுக்கென்று ஒரு தினத்தை ஒதுக்கி சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது கொள்கை வகுப்புகளுக்கு நாங்கள் அதுக்கான அனுசரணைகள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக சுகாதார அமைப்பு இந்த மே 31ஆம் தேதியை ஒரு விசேட தினமாக அறிவித்து, அன்றைய தினம் மட்டுமில்லாது பொதுவாக அன்றைய தினம் தொடக்கம் 30 நாட்கள் இது சம்பந்தமாக குறித்த நிறுவனங்கள், அமைப்புகள் தொடர்ச்சியாக செயற்படுமாறு அழைப்பு விடுத்தார்கள். இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த வருடம் 2025ஆம் வருடத்திற்கான தொனிப்பொருளாக இருப்பது புகையிலை தொழில்துறையின் தந்திரோபாயங்களை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி. புகையிலை தொழில்துறை நிறைய தந்திரோபாயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த தந்திரோபாயங்களை அம்பலப்படுத்துவோம் என்பதுதான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருள். நிச்சயமாக கடந்த நிகழ்ச்சியில் கூட இது தொடர்பாக நீங்கள் நிறைய விளக்கத்தை தந்திருந்தீர்கள். அது தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த புகையிலை பாவனை என்பது இலங்கையை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் என்பது தொடர்பாக? நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கு இதை பலவாறு பிரித்து பார்க்கலாம். சுகாதார பாதிப்புகள், அதே நேரம் பொருளாதார ரீதியான தாக்கங்கள், ஏனைய சமூக பிரச்சனைகள் என்று சொல்லி. சுகாதார பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு எங்களுடைய நாட்டில் புகையிலை பாவனை காரணமாக 72 பேர் மரணிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 72 பேர் புகையிலை பாவனை காரணமாக மரணிக்கிறார்கள். நீங்கள் வேறு எந்த பாவனையாலும் அல்லது பாதிப்பினாலும் இந்த அளவு ஒரு மக்கள் தொகை மரணிப்பது குறைவு. ஒரு வருடத்திற்கு 26,280 பேர் மரணிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேள்விப்படுவோம் சில சந்தர்ப்பங்களில் விபத்துகளால் மக்கள் மரணிக்கிறார்கள் அல்லது டெங்கு நோயினால் மரணிக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதெல்லாம் ஒரு தாக்கம் தான், பாதிப்பு தான். ஆனால் அதை விட அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் 72 பேர் அகால மரணம் அடைகிறார்கள். அதான் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். நோய்களால் ஏற்படுற அந்த மரணங்கள், ஒரு வயது போன பிறகு ஏற்படுகின்ற மரணங்கள் இயல்பாக நடக்கும். ஆனால் புகையிலை பாவனையால் ஏற்படுகின்ற இழப்புகள் அநேகமாக 45-50 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் அதிகமாக மரணிக்கிறார்கள். ஆகவே மரணிப்பது மட்டுமில்லை, மரணங்கள் இந்த அளவு இருந்தாலும் கூட இதனால் ஏற்படுகின்ற நோய்கள், பல வகையான தொற்றா நோய்கள், குறிப்பாக புற்றுநோய்,
மாரடைப்பு, நீரிழிவு நோய், மூளை சாவு மாதிரியான பல நோய்களுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இலங்கையில் ஏற்படுகின்ற மரணங்களில் 83 விதமான மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் தொற்றா நோய். தொற்றா நோய் தான் 83 விதமான மரணங்களுக்கு காரணம். அதில் இரண்டாவது மிகப்பெரிய காரணமாக இருப்பது புகையிலை பாவனை. புகையிலை பாவனை தான் இரண்டாவது மிகப்பெரிய காரணமாக இருந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாது இது மரணங்கள் அல்லது சுகாதார பாதிப்புகள், நோய்கள் என்று பார்ப்பதோடு பல இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. காலம் முழுக்க நோயாளியாக இருக்க வேண்டிய நிலைமை. அடுத்தது பொருளாதார தாக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு எங்களுடைய நாட்டில் சிகரெட் பாவனை காரணமாக 52 கோடி ரூபாய் குறித்த நிறுவனம் லாபமாக பெறுகிறார்கள். நாங்கள் பொருளாதார ரீதியாக பாரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில். இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட உற்பத்தி நிறுவனங்கள் 52 கோடி ரூபாவை எங்களுடைய நாட்டிலிருந்து சுரண்டி அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். இது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதை நாங்கள் விரிவாக பிறகு பார்க்கலாம். அதே நேரம் ஏனைய சமூக பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த மரணிப்பது, ஏற்படுகின்ற மரணம், அதே நேரம் பொருளாதார தாக்கம் காரணமாக குறித்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். கல்வியை தொடர முடியாத நிலை, நிறைய ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 பெண்கள் விதவையாக்கப்படுகிறார்கள் குறைந்த வயதில். ஆகவே இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பாரிய காரணமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த புகையிலை பாவிப்பவர்களுக்கு எந்தளவு பிரச்சனை இருக்கின்றதோ, சுற்றி இருப்பவர்களும் அந்த புகையிலை பாவனை மேற்கொள்ளக்கூடியவர்களை அருகில் இருப்பவர்கள் அல்லது அதன் குடும்பத்தை சார்ந்தவர்களை எவ்வாறான பாதிப்புக்குள்ளாகின்றார்? நிச்சயமாக புகையிலை புகைப்பவருக்கு அந்த புகையின் காரணமாக எப்படியான தாக்கங்கள் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 4000 நச்சு ரசாயனங்கள் புகையிலை அந்த புகைக்கும் பொழுது அதில் இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 400 ரசாயனம் நேரடியாக புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியவை. இது புகைப்பவருக்கு மட்டுமல்ல, அருகில் இருப்பவருக்கும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் இப்போ புகைக்கும் பொழுது புகைப்பவருக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த சிகரெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஃபில்டர் இருக்கும். சில விஷயங்கள் அதில் ஃபில்டர் ஆகும். இருந்தாலும் கூட அந்த புகை சிகரெட்லேருந்து வெளியில் வர புகை நேரடியாக மூக்கு வழியாக உள்ளே போகும் பொழுது ஃபில்டர் ஆகப்படாது, நேரடியாகவே நுரையீரலில் போய் தாக்கும். ஸோ வெளியில் இருக்கிறவருக்கும் அதே பாதிப்பு நடக்கும். எந்த விதமான குறைபாடு ஒன்றுமே இல்லை. 100% புகைப்பவருக்கு எப்படி அது தாக்கத்தை செலுத்துதோ அதே தாக்கம் பக்கத்தில் இருக்கிறவருக்கும் தாக்கம் செலுத்தும். சுகாதார அமைச்சு என்ன சொல்லுது என்று சொன்னால், நாங்கள் பொதுவாக இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்களை கொடுப்போம். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னால், உங்களோட கணவர் சிகரெட் புகைக்கிறவர்னு சொன்னால், அவர் சிகரெட் புகைக்கும் பொழுது அந்த நச்சு அவருடைய ட்ரெஸ்ஸிலையும் இருக்கும், அவருடைய உடைகள்லையும் இருக்கும். குறைந்தது 2 நாளைக்கு சரி அவர் அந்த ட்ரெஸ்ஸோட பிள்ளையை தூக்கக்கூடாது. தூக்கினால் அந்த நச்சு பிள்ளையோட பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், நிறைய இந்த கரு சிதைவுக்கு ஒரு காரணமாக இருப்பது சிகரெட். கர்ப்ப காலத்தில் பெண்கள் அவருடைய கணவர் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது சிகரெட் புகைப்பாங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக அந்த குழந்தையை, கருவில் இருக்கிற குழந்தையை பாதிக்கும். ஒன்று கரு சிதைவு அல்லது அங்கவீனமான குழந்தைகள் பிறக்கிறது, அல்லது மூளை வளர்ச்சி கொண்டின குழந்தைகள் பிறக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இது நேரடியாக புகைப்பவர், 2ஆம் நிலை பக்கத்தில் உள்ளவர்னு சொல்லி வித்தியாசம் இல்லை. யார் இருந்தாலும் அவங்களுக்கு கட்டாயம் அந்த பாதிப்பு போய் சேரும். நிஜமாக இப்போது நாங்கள் எலக்ட்ரிக் பப்புன்ற ஒரு விடயம் நாங்கள் அண்மையர் காலமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இளையவர்கள் கையில் கூட அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது சட்டப்பூர்வமாக இலங்கையில் பயன்படுத்த முடியுமா? இதனால் எவ்வாறான பாதிப்பு? இப்போது இதை நாங்கள் புகைத்தலுக்கு பதிலாக இதை பாவிக்கின்றோம், எங்களுக்கு இதனூடாக அந்த பிரச்சனைகள் குறைகின்றது என்ற ஒரு என்னை பொறுத்தவரையிலும் அது ஒரு தவறான ஒரு எண்ணமாகத்தான் கருத முடியும். அப்படியான எண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக 32,000 பப் என்று சொல்வார்கள், அதை இழுக்கக்கூடிய வாய்ப்பு கூட சின்ன ஒரு விடயத்தில் இருக்கின்றதாகவே அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக கூட இளையவர்கள் அது தொடர்பான புரிதல் இல்லாமல் பயன்படுத்துகின்றார்களோ என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இதை பயன்படுத்தலாம், அதுக்கான சட்ட விடயங்கள் இருக்கின்றதா? நிறைய நாடுகளில் அதை தடை செய்கின்றார்கள். நமது நாட்டில் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இதனால் எவ்வாறான பாதிப்பு ஏற்படும்? நிச்சயமாக உண்மையிலே இந்த வருடத்துக்கான தொனிப்பொருள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்களின் தந்திரோபாயங்களை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்றதற்கு இந்த சிகரெட் அல்லது எலக்ட்ரிக் சிகரெட் என்று சொல்கிற அது ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. காரணம் அவர்களுடைய முன்வைப்பாக இருக்கிறது, இந்த சிகரெட் புகைக்கிறேன்னு சொன்னால் அதில் தாக்கம் குறைவு, நேரடியாக அந்த உடனடியாக ஏற்பட்ட அசௌகரியம் குறைவு, அதே நேரம் நீண்ட கால தாக்கங்களும் குறைவுன்னு சொல்லி. ஆனால் அது அப்படி இல்லை. உலக சுகாதார ஸ்தாபனம் அதே நேரம் பல நாடுகளும் கூட ஆய்வு செய்து, இப்போது இதுக்கு புதுசாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அதுக்கான டேட்டாஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்களேன்னு சொன்னால்,
எலக்ட்ரிக் சிகரெட் மட்டும் புகைக்கிறது இல்லை அவங்க. இப்போ யாராவது ஒருத்தர் அவங்க அந்த சிகரெட் பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் அதை மட்டும் பாவிக்கிறவர் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சிகரெட்டை புகைக்கிறவர் தான் இதையும் புகைக்கிறார். ஒன்று அந்த விஷயம். அடுத்தது மற்ற சிகரெட்டில் அந்த புகை வெளியில் வர சிகரெட்டின் தாக்கம் எந்த அளவு இருக்குதோ அதே அளவு பாதிப்பு இதுலேயும் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் சொல்லுவோமே, குளிக்காத ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் சில நேரம் இந்த வாசனைகளை அடித்து கொண்டு வருவார். அதை அடித்தாருன்னு சொல்லி அவருக்கு அந்த குளிக்காமல் இருக்கிறதுக்கான வரக்கூடிய பாதிப்புகளோ அல்லது அந்த துர்நாற்றம் அவர்லேருந்து இல்லாமல் போகாது. வெளியில் சும்மா அந்த நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சில மருந்துகள் கொடுக்கும் பொழுது ஒரு மேலே சீனி கவர் பூசின ஒரு இனிப்பு பூசின மருந்துகளை கொடுப்பாங்க, அல்லது இனிப்போட கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவை இதுதான் இந்த புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் இப்போது செய்து கொண்டு வர என்னது தந்திரோபாயங்கள். அவர்களுடைய விளம்பரங்கள் அல்லது நேரடியாக செய்கின்ற விளம்பரங்கள் அல்லது பொது வெளியில் செய்கிற விளம்பரங்கள் எல்லாம் இதை சொல்ல எங்கட இளைஞர்கள் சிறுவர்கள் இதை நம்புறாக்கள் இருக்கிறாங்க, நம்பாதாக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதால் தான் இன்னும் இலங்கையில் 19 விதமான ஆண்கள் மட்டும்தான் சிகரெட் போய்க்கிறாங்க 18 வயதுக்கு மேற்பட்டு. அது மீதமாக இருக்கிற 80 விதமான ஆண்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிகரெட் போய்க்கிறது இல்லை. ஆகவே புத்திசாலித்தனமார்கள் மாணவர்கள் அதிகமானோர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இது ஏமாத்து வேலை, சித்து விளையாட்டுன்னு சொல்லி. நிச்சயமாக மற்றது நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் கேட்டீங்க இலங்கையில் அதனுடைய பாவனை அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இலங்கையில் சட்டம் இருக்குது, தேசிய மதுபானம் மற்றும் புகையிலை மீதான தேசிய அதிகார சபைன்ற சட்டம் 2006ஆம் ஆண்டு சட்டம். அதன் அடிப்படையில் உண்மையிலே சிகரெட்னு சொல்கிறது தடை செய்யப்பட்டது. அது மேலே புகைக்க முடியாது அல்லது விற்பனை செய்யவும் முடியாது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதில் இருக்கிற சில குறைபாடுகள் காரணமாக இலங்கையில் இன்னும் அந்த ஒரு சில இடங்களில் அதுக்கான பாவனைகள் அல்லது விற்பனைகள் இருந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு தெரியும் சட்டங்கள் எப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் நடைமுறைப்படுத்துறது குறைவு. இப்போ நேரடியாக அனுசரணைகள் வழங்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்த காலம் முடிஞ்ச பிறகு வடக்கு கிழக்கு பிடிச்சு கொள்றதுக்காக சிகரெட் கம்பெனிகள் 2 போலீஸ் நிலையங்களை கட்டி கொடுத்தார்கள். கிளிநொச்சி மாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன். இது சட்டத்துக்கு முரணான விஷயம், செய்ய முடியாது, அனுசரணை வழங்க முடியாது. இருந்தாலும் கூட செய்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சிகரெட் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துறதில் இருக்கிற சில நடைமுறை பிரச்சனைகள் அல்லது செய்யாததன் காரணமாக அதை அந்த நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. நிச்சயமாக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பாவனை தற்போது குறைவாக இருந்தாலுமே அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொருளாக இருக்கின்றது. சுவையூட்டிகள் அதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சிறுவர்களை அது இலகுவாக சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும். அதை விட நமக்கு நாங்கள் இது தொடர்பான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபருமே அது தொடர்பான ஒரு புரிதலோடு தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்களும் சர்வசாதாரணமாக இதை கொண்டு வந்து எங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து விட்டு போவதை அவர்கள் கொடுத்து கொண்டே அவர் சொல்லும் ஒரு விடயம், எங்கள் நாட்டில் இதை தடை செய்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியே கொடுக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் அது தொடர்பான புரிதல் இல்லாமல் நீங்கள் கூறியது போல பெரும்பாலானவர்களுக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு இன்னும் அந்த புரிதல் வர வேண்டும். நீங்கள் கூறியது போல ஒரு 18-19 வீதம் தான் பயன்படுத்துகின்றார்கள். அவர்களிடையே இவ்வளவு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் போது இது இன்னும் அதிகரிக்கும் போது அதனோடான சிக்கல் இன்னும் பாரிய அளவு இருக்கும் என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சட்டங்கள் தொடர்பாக பேசலாம். வேறு எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றது இது தொடர்பாக இதை தடுப்பதற்கு? இப்போ குறிப்பாக பொது இடங்களில் புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டாலுமே இன்றும் பேருந்துகளில் புகைக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பேருந்து ஓட்டுநர்களாக இருக்கலாம் அல்லது நடத்துனர்களாக இருக்கலாம், இவர்கள் பயன்படுத்துவதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சட்டம் எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றது இது தொடர்பாக? நிச்சயமாக சட்டங்கள் முதலில் சொல்ல வேண்டும். இந்த புகையிலை தொடர்பான சட்டங்கள் 2006ஆம் ஆண்டு தேசிய மதுசாரம் மற்றும் புகையிலை மீதான தேசிய அதிகார சபையின் சட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு அது நடைமுறைப்படுத்த இல்லை இலங்கையில். அது இலங்கையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். ஏற்கனவே மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் இது எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்ட விஷயங்களை தான் சட்டமாக உருவாக்குனாங்க. அதில் ஒன்று தான் இந்த பப்ளிக் ஸ்மோக்கிங், பொது வெளியில் சிகரெட் போய்க்கிறது. இப்பயும் கூட ஒரு சிலர் போய்க்கிறாங்க. ஆனால் அந்த சிகரெட் போய்க்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். யாராவது அந்த சிகரெட் மனம் வரும்பொழுது அல்லது புகையிலை மனம் வரும்பொழுது திரும்பி பார்ப்பாங்களா, அவரை யார் போய்க்கிறாங்கன்றதுல தேடுவாங்களா, அசௌகரியமாக பார்ப்பாங்களா, அவரை வரவேற்கிற மாதிரி இருக்காது. இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் காரணமாக இருந்தது அந்த பொது வழியில் சிகரெட் போய்க்க முடியாது என்ற சட்டத்தை உருவாக்குறதுக்கும் கூட. ஆகவே அந்த சட்டத்தை மீறி ஒரு சிலர் இன்னும் புகைத்தாலும் கூட
ஆனால் நீங்கள் வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க இப்போ இதுகளை கடுமையாக நடைமுறைப்படுத்துகிற அல்லது சட்டத்தை மதிக்கிற சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு அங்கே பப்ளிக் ஸ்மோக்கிங் எவ்வளவு இருக்குது, எங்களோட நாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஆக அரிது, கொஞ்சம் மேலே பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நிறைய குறைஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் வெளிநாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள், அங்கே சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் கூட பப்ளிக் ஸ்மோக்கிங் அல்லது கஞ்சா பாவனை எல்லாம் பப்ளிக்கில் போய்க்கிறது அதிகமாக இருக்குது. என்னதான் 100% சட்டம் இருந்தாலும் கூட அதை செய்கிறாக்கள் இன்னும் இலங்கையிலும் இருக்கிறாங்க. ஒன்று இது சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது, அல்லது பொதுமக்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் இதில் உண்மையிலே, பிரதிபலிப்புகள் தான் இது உண்மையிலே மாற்றக்கூடிய விஷயங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் போலீஸார் இருக்க மாட்டாங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த, அல்லது பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் இல்லை. ஆனால் மக்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது. சட்டம் ஒன்று இருக்கும் பொழுது சொல்லலாம், நீங்கள் எந்த பக்கத்தில் சிகரெட் போய்க்காதீங்க போங்கன்னு சொல்லி. அல்லது அப்படி சொல்கிறதுக்கு தங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் அவற்றிருந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது, பாதிப்புலேருந்து. இது ரெண்டும் செய்யணும்டா. ஓகே, நீ போய்ச்சி கொண்டுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தால் இவருக்கும் பாதிப்பு, ரெண்டையும் செய்யலாம். ரைட். ஆக சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் இருக்க தேவையில்லை, யாருக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற இன்னும் சில சட்டங்கள் இருக்குது. சிறுவர்களுக்கு சிகரெட் விற்பது தடை, 21 வயது குறைந்தவர்களுக்கு இலங்கையில் சிகரெட் விற்பனை தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்குது. அப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு போலீஸார் மற்றது பொது சுகாதார உத்தியோகத்தர்கள், மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அதுவும் வரவேற்க. பல நாடுகள் 18 வயது குறைவான ஆட்களுக்கு தான் இந்த சிகரெட் பாவனை தடை என்று சொல்லி இருக்குது. ஆனால் எங்களுடைய நாட்டில் 21 வயது வரைக்கும் அதை இருக்கிறதும் மேலே ஒரு வாய்ப்பான விஷயம். காரணம், இந்த சிறு வயதில் இதை போய்க்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தொடர்ற காலம் அதிகம். சின்ன வயசில் ஒருத்தர் போய்க்க ஆரம்பித்தாருன்னு சொன்னால் அவர் அதை தொடர்ற காலம் அதிகம். காலம் தள்ளி அதை ஆரம்பிக்கிறாக்கள் மிக விரைவாக அந்த பாவனையிலேருந்து விடுபடுவாங்க. ஆகவே அப்படியான சில சட்டங்கள் இருக்குது. அதே நேரம் விளம்பரப்படுத்த முடியாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ விளம்பரப்படுத்த முடியாது என்ற சில சட்டங்கள் எங்களோட நாட்டில் இருக்கிறது. கடுமையாக நடைமுறைப்படுத்துறது இல்லை. மேலே விளம்பரம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு தேங்காய் கூட விற்க முடியாது. சந்தைக்கு போனால் தெரியும், 200 ரூபாண்டு போட்டி அதை வெட்டி 195 ரூபாண்டு எழுதியிருப்பார். அப்போ நாங்கள் அது ஒரு விளம்பரம் படுத்தலைன்னா விற்க முடியாது. அது இந்த மனுஷர் ஒவ்வொரு நாளும் 72 பேரை கொலை செய்கிற அல்லது 26,000 பேரை கொலை செய்கிற ஒரு உற்பத்தியை திரும்ப ஆக்களை அது பாவனைக்கு ஈர்த்து கொண்டிருக்காங்களன்னு சொன்னால் விளம்பரம் நடக்குது மறைமுகமாக. அவங்களுடைய வருடாந்த அறிக்கைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் பல பில்லியன் ஒதுக்குறாங்க விளம்பரத்துக்குன்னு சொல்லி. ஆகவே மறைமுகமாக விளம்பரங்கள் நடக்குது. அதுதான் இந்த துணைப்பொருளை அறிமுகப்படுத்துறது காரணம். தொழில்துறையினுடைய இந்த தந்திரோபாயங்களை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி. மற்றது சட்டங்களையே சில நேரங்களில் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வாங்க. உதாரணமாக சொன்னால் 21 வயது குறைந்தவர்களுக்கு புகையிலை விற்பனை தடை என்ற விஷயத்தை, இது வந்து சட்டம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் புகையிலை கம்பெனி ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கடைகளில் ஒட்டுவாங்க. இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது தானே, அதுகளை ஒட்ட மாட்டாங்க. காரணம், அவைகளுக்கு தெரியும் இதை சொல்ல இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் அதை கையாண்டு பார்க்குறது அதிகம் என்று அவங்களுக்கு தெரியும். யௌவன பருவம், கட்டிலமை பருவம் என்று சொல்கிறது சின்ன பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்கிறத செய்வாங்க. இது பெரியவங்களோட விஷயம் என்று சொல்லிக்க அப்படியா என்ன செய்து பார்ப்போம் என்று சொல்லி செய்வாங்க. ஆகவே இதை தூண்டுறதுக்காக கடைகளில் கொண்டு போய் இதை ஒட்டுறாங்க. கடைகளில் ஒட்டுறதும் சரிண்டா யாருக்கு ஒட்டணும், அந்த கடை உரிமையாளருக்கு விளங்குற மாதிரி ஒட்டணும். அவரோட கேஷியர் டேபிளில் அல்லது அவர் தூங்கி எழும்புற இடத்துல ஒட்டினா பரவாயில்லை. ஆனால் சின்ன பிள்ளைகள் போயிட்டு அந்த டாஃபி சாக்லேட் எல்லாம் வச்சுருக்கிற அந்த பாக்ஸில் தான் அந்த கண்ணாடி பெட்டியில் அதை ஒட்டுவாங்க. இப்போ வாராக்கள் இதை பார்த்து, ஸோ இதெல்லாம் அந்த சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது இலங்கையில். இதோட தொடர்பு படுத்தியதாக தான் ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கும்போது பிள்ளைகள் அது தொடர்பான தேடல் அதிகரிக்கும், அதனால அவங்க அதை குடிச்சு பார்க்கணும் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் வரும் அப்படின்றது சொல்லப்படுற விடயம். ஒரு சில பெற்றோர் இதை இன்னொரு விதமாக பார்த்து, இல்லை என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் மறைச்சு வைக்கக்கூடாது, அதனால தான் நான் என் அப்பா மறைத்து வைத்ததுனால நான் பழகினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே ஒரு சொல்லக்கூடிய பெற்றோரையும் நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிஸ்க்கு பிள்ளைகளை வச்சுட்டு பார்ட்டிஸ் பண்ணுறது, இந்த புகையிலை பாவனை அவர்கள் முன்பதாகவே இப்போ நீங்கள் சொன்னது போல் பாவிப்பவரையும் தாண்டி அது அருகில் இருப்பவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம். அதை நான் மறைச்சி செய்ய மாட்டேன், மறைச்சி செஞ்சால் தான் பிள்ளை அதை கேட்குமோ அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதிகமாக அந்த பெற்றோர் அவர்கள் செய்யும் தவறை நியாயப்படுத்துவதற்கு கூட இதை பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளிப்படையாக இப்படி செய்யும் போது அது எந்த அளவு ஒரு பிள்ளையை பாதிக்கும்?
நிச்சயமாக அது உண்மையிலே அந்த பாவனையாளர்கள் தங்களுக்கு சார்பாக தான் நீங்கள் சொன்னது போல் தங்களுக்கு சார்பாக தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. காரணம் உண்மையை தங்களோட பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லி பிள்ளைகள் இருக்கும் பொழுது பாவனையில் ஈடுபடுறாக்கள் அந்த பாவனைக்கு பின்னர் அல்லது பாவிக்கும் பொழுது இருக்கிற உண்மையை சொல்கிறது இல்லையே ஒரு நாளும். ஏண்டா எந்த சிகரெட்டோ அல்லது மதுசாரமோ எடுத்துனீங்கன்னு சொன்னால் அது அந்த போத்தலில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அதை வாய்க்கிட்ட கொண்டு போனால் கஷ்டம், அசௌகரியம். நீங்கள் போய்க்கிறாக்களில் அல்லது குடிக்கிறாக்களை மதுசாரம் குடிக்கிறாக்களை பார்க்கலாம். நாக்கில் பட்ட உடனே தொண்டைக்குள்ளே போகும்பொழுது வயிற்றுக்குள்ளே போகணும் பிறகு ஒரு அரை மணி தேளத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் போயிட்டு பிள்ளைகளை வச்சு கொண்டு ஆக்கள் மதுசாரம் குடிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அல்லது பர்த்டே பார்ட்டிஸ் அதிலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நல்லா இருக்கும், நல்லா உட்காந்துருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, நல்லா இருக்கும். ஆனால் ஒரு 30-40 நிமிஷத்தில் அது சயின்ஸ். இது என்ன சயின்ஸுண்டா, இப்போ நாங்கள் சில நேரங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க சொன்னால் எனக்கு தலை இடிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் ஒரு அந்த மருந்து ஒன்று குடிங்கன்னு சொல்லி, நான் பேரை சொல்ல விரும்பலை, 2 குடிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். குடித்த உடனே நான் கேட்டால் உங்கள்கிட்ட அப்போ தலைவலி ஓகேவான்னு கேட்டால் என்ன நடக்காது. ஒரு டைம் தேவை. ஒரு குறைஞ்சது எந்த மருந்தாக இருந்தாலும் சில விஷேட மருந்துகளை தவிர 40-45 நிமிஷம் எடுக்கும் அது உடம்புல போயிட்டு வேலை செய்கிறதுக்கு. மதுசாரமும் அப்படித்தான், ரைட். உடம்புக்கு போன உடனே அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வராது, அதனுடைய எதிர்ப்பு வராது. போயிட்டு அங்கே ஈரலில் போயிட்டு ஃபில்டர் பண்ணி அங்கேயே நிறைய இதுகள் நடக்கும். எல்லா ரசாயனத்தையும் ஃபுல்லாக இந்த ஈரல் அனுப்பாது, உடம்புக்குள்ளே அனுப்பாது. நாங்கள் இதயம் மட்டும் சொல்கிறோம், அதை விட எங்களோட ஈரல் தான் முக்கியமான வேலை செய்யுது. எல்லாத்தையும் தான் உறிஞ்சு கொண்டு மிச்சத்தை உடம்புக்குள்ளே அனுப்பும். அது போயிட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு அது அந்த வெளிப்படுத்துறதுக்கு 40 நிமிஷம் எடுக்கும். அதுக்கு பிறகு தான் உண்மையிலே மதுசாரம் குடித்தவரை நீங்கள் நல்லா பார்க்கலாம், அசௌகரியமாக இருப்பாங்க. முகமெல்லாம் வெளுக்கும், வேர்க்கும், நேரணிக்க முடியாது, டான்ஸ் பண்ண முடியாது, கைத்தட்ட முடியாது. அதுக்கு முன்னால் எல்லா விளையாட்டும் இது செய்வார். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை எந்த உண்மையை விளங்கி கொள்ளும்? தன் அம்மா அல்லது தான் சகோதரன் மாமா இதை மற்றவங்களோட சந்தோஷப்பட்டு அவங்கள பாட்டு பாடி சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சிகரமாக குடிக்கிறத பிள்ளை பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற அவர் அசௌகரியமாக இருக்கிறது, அவர் சத்தி எடுக்கிறது, இதெல்லாம் பிள்ளை பார்க்குறது இல்லை. அப்படின்னா ஓகே, நீங்கள் உண்மையை சொல்ல விரும்புகிறீங்க, பிள்ளைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறீங்கன்னு சொன்னால் 2ஐயும் சொல்லணும். இப்படி தான் குடிக்கிறாங்க, குடிக்கும் பொழுது இருக்கிற அசௌகரியம் இது, குடித்த பிறகு வர அசௌகரியம் இது. இன்னும் நீ தெளிவாக விளங்கி கொள்ளணும்னா இங்கே மகாரகம் புற்றுநோய் வைத்தியசாலை இருக்குது, இங்கே வா, இதுதான் போயிடுச்சு கொஞ்ச நாள் புகைச்ச பிறகு அல்லது குடித்த பிறகு வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்லி அங்கே உள்ளவங்களையும் போய் காட்டணும். அது உண்மை. அப்படி உண்மையிலே ஒரு பெற்றோர் இருப்பாங்கன்னு சொன்னால் வரவேற்கிறோம், உண்மையிலே சந்தோஷப்படலாம், அது மற்றவங்களும் பின்பற்றலாம், பிரச்சனை இல்லை. முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எப்படி வழிநடத்துகின்றோம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கேள்வி கடந்த நிகழ்ச்சியிலும் நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். அதற்கு நீங்கள் சொன்ன ஒரு பதில் ஒன்றும் இருந்தது. குறிப்பாக பெண்கள் இந்த புகையிலை பாவனையை அதிகரித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. அதற்கு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆய்வை எங்களுக்கு அந்த மாதிரியான ஆய்வின் வெளிப்பாடு இல்லைன்னு. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கடந்திருக்கின்றோம். இப்போதுமே அது அதிகமாக பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இன்றும் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? உண்மையாகவே அதிகரித்திருக்கின்றதா அல்லது இன்னுமே போலியான தகவல்கள் பரப்பப்படுகின்றதா? நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் அதுக்கான ஆய்வுகள் நடத்தப்படுது. ப்ரெவலன்ஸ், இந்த புகையிலை பாவனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 19.1% ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் புகையிலை பாவனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 0.8% பெண்கள் தான் இந்த பாவனையில் ஈடுபட்டிருக்கிறதா டேட்டாஸ் காட்டுது. ஆனால் வெளிப்படையாக பார்க்க பெண்கள் புகைக்கிறாங்கள் என்ற அந்த செய்தி அல்லது அப்படியான சந்தர்ப்பங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. காரணம் இப்போ எங்களுக்கு தெரியும், அதான் புகையிலை கம்பெனியுடைய தந்திரோபாயங்கள் அம்பலப்படுத்துவோம்னு சொல்கிறது. அவங்க கூலிக்கு நாங்கள் சொல்லுவோம், இப்போ சிகரெட் புகைக்கிறார்கள் இருக்கிறாங்க, நேரடியாக உண்மையாகவே கூலிக்கு சிகரெட் புகைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ரைட். கூலிக்கு சிகரெட் புகைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது கூலிக்குன்னு சொன்னால் அவையில் காலையில் அவளுக்கு ஒரு தொகை பணம் கிடைக்கும், சிகரெட்டும் கிடைக்கும். நீங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம், பெண்கள் சில இடங்களில் நின்று கொண்டு சிகரெட் போச்சு கொண்டிருப்பாங்க. விசேடமாக நீங்கள் இந்த கோல்டு ரோட்டில் போனால் கூடுதலாக பார்க்கலாம், ரைட். அதில் பல பேர் சிகரெட் பத்தாது, அந்த எரியாது, புகைக்காது, சும்மா கையில் தான் இருக்கும் சிகரெட், நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஏன்னா அவைகளுக்கு விருப்பம் இல்லை சிகரெட் பற்றணும், ஆனால் கையில் சும்மா வச்சு கொண்டு இருக்கிறது ஒரு விளம்பரம், ரைட். ஆகவே இதை பார்க்குற ஆக்கள் பஸ்ஸில் போவாங்க, வாகனங்களில் போய் ஆக்கள் பார்க்குறது. இப்போ பெண்களும் போய்க்கிறாங்க. அவங்க இது பல பேர் சொல்லிக்க, சில ஆக்கள் சொல்கிறாங்க, சில ஆக்கள் நேரடியாக பார்க்குறாங்க, சில ஆய்வு முடிவுகளும் வரையக்க. அப்போ எங்களோட மூளை உறுதிப்படுத்தி கொள்ளும், பெண்கள் சிகரெட் போய்க்கிறாங்க, நான் பார்த்தேன், எனக்கு சொன்னாங்க, ஆய்வுகளும் வந்திருக்குது.
ஆய்வுகளை பார்த்தோம்னு சொன்னால் இது ஆய்வு செய்தவர் யாருன்னு சொல்லி பார்க்க கண்டுபிடிக்கலாம் யாருன்னு சொல்லி. உண்மையிலே இது ஆய்வா அல்லது இவங்களுக்கு பின்னால் இருக்கிற நிறுவனங்களுடைய ஆய்வான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ரைட். ஆகவே இன்னும் இலங்கையை பொறுத்த வரையில் பெண்கள் மிக மிக அரிதாக தான் இந்த பாவனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் 2ஆம் நிலை புகைத்தலுக்கு உள்ளாகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்களை புகைக்க வைக்கிறதுக்கான தந்திரோபாயங்கள் அதிகமாக நடக்குது சமூக ஊடகங்களில் அல்லது திரைப்படங்கள் வாயிலாக. விசேடமாக இலங்கையில் தயாரிக்கப்படுற திரைப்படங்கள் வாயிலாக இந்த பெண்களை ஈர்க்கிற வகையான விஷயங்கள் அதிகளவாக நடந்து கொண்டு வருது. நாங்களும் அதுகளை புகையிலை தொழில்துறை அவதான நிலையம் நாங்கள் அவதானித்து கொண்டு வரோம். அதுக்கான அறிக்கைகளையும் வெளியிட்டு கொண்டு வரோம். நிச்சயமாக எவ்வளவு மூளை செலவை செய்யப்படுகின்றது. இந்த விடயத்தை வைத்தே நாங்கள் நிறைய விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வளவு நுணுக்கமான விடயங்கள் நம்மை சுற்றி இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக புரிதல் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த புகையிலையை ஒரு தொழிலாக விவசாயிகள் கூட புகையிலையை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரை. அவர்களுக்கு எவ்வாறான சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது? இப்போது நாங்கள் புகையிலையே நம்பி வாழக்கூடிய விவசாயிகளுக்கான நிலை எப்படி இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை? நிச்சயமாக இது 2 வகையாக பார்க்கலாம். இலங்கை இந்த புகையிலை உற்பத்தியை ஒன்று நேரடியாக அந்த வெற்றிலை மாதிரியான விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய புகையிலை உற்பத்தி செய்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் சிகரெட் உற்பத்திக்காக புகையிலை உற்பத்தி செய்கிற இதுகளும் இருக்குது. நேரடியாக சிகரெட்டுக்காக புகையிலை உற்பத்தி செய்கிற ஆக்களுக்கு சிகரெட் நிறுவனங்கள் அதை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் நேரடியாக கடன் வசதிகள் மானியங்களை கொடுத்து அவையில் தொடர்ந்து அந்த பாவனையில் அந்த 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 உற்பத்தியில் ஈடுபடுறதுக்கான விஷயங்களை செய்கிறாங்க. மற்றாக்கள் அப்படி நேரடியாக இதுகள் கிடைக்காது, அனுசரணைகள் கிடைக்காது. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதில் நான் சொல்கிறேன். அப்போ இதில் என்ன நடக்குதுன்றால் ஒன்று அந்த புகையிலை உற்பத்தியில் ஈடுபடுற ஆக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்வுகள் இருக்குது, தேவையான அளவு இலங்கையிலே செய்யப்பட்ட ஆய்வுகள் இருக்குது. அந்த புகையிலை பாவனையாளர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குதோ அதே பாதிப்பு அவருக்கும் இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து பின்னர் வரைக்கும் புகையிலை தோட்டத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு அதில் உள்ள அதை சுவாசிக்கிறார், அதை கையாளுறார், அதை பிடிக்கிறார், அவருக்கு அதே பாதிப்பு இருக்கும். முதலாவது பாதிப்பு வர்றது அவருக்கு, அடுத்த பாதிப்பு வர்றது அவரோட பிள்ளைக்கு. ஏன்னா அவங்களோட பிள்ளையும் தோட்டத்துக்கு வரும், அவங்களோட மனைவியும் வருவாங்க, இவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போவார். சில பல புகையிலை உற்பத்தியாளர்கள் அந்த புகையிலை எடுத்துக்கொண்டு போயிட்டு காய வைக்கிறது மாதிரியான இந்த பதனிடுற விஷயங்களை செய்கிறது தங்களோட வீட்டில் அல்லது வீட்டில் இருக்கிற அந்த களஞ்சிய சாலையில் தான் அதுகளை செய்கிறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஆக்களை தான் முதலாவது இது பாதிக்குது. அடுத்தது இந்த மண் வளம். புகையிலை உற்பத்தி செஞ்ச நிலத்தில் வேறு எதையும் உற்பத்தி செய்ய முடியாது. புகையிலை உற்பத்தி செஞ்ச நிலத்தில் வேறு எந்த இதுகளும் வளராது. அந்த அளவு அது நச்சுத்தன்மையாக மாறும். ஆகவே இது ஒரு பாதிப்பாக இருக்குது. மற்றது இந்த புகையிலை உற்பத்தியால் உண்மையிலே சிகரெட்டுக்குன்னு சொல்லி புகையிலை உற்பத்தி செய்கிற ஆக்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு லாபம் ஒன்று இல்லை. அதுக்கான இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வுகளும் இருக்குது. எனக்கு சரியாக அந்த புள்ளி விவரங்கள் ஞாபகம் இல்லை. ஆனால் அவைகளுக்கு லாபம் இல்லை. ஆனால் இந்த சிகரெட் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுக்குற மானியங்கள் அல்லது கடன் வசதிகளை காரணமாக அவங்களுக்கு வேறு எந்த உற்பத்தியும் செய்கிறதுக்கு அப்படியான மானியங்களோ அல்லது கடன் வசதிகளோ கிடைக்காது. அப்போ இதை செய்கிறதுக்காக அவங்கள்ட்ட அந்த கம்பெனிகள்கிட்ட கிடைக்கிற சில சலுகைகளை அடிப்படையாக வச்சு மக்கள் இந்த உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போது வெளிப்படையாக இது அவர்களுக்கு அவ்வப்போது ஒரு வருமானம் இருந்தாலும் கூட உண்மையாகவே லாபம் பெற முடியாமல் உடலாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் காணப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள் இந்த மண்ணை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, வேறு தாவரங்களை அதில் பயிரிட முடியாது என்றோ சொன்னீர்கள். எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது இந்த புகையிலை? நிச்சயமாக இப்போ இலங்கையில் இப்போ சிகரெட் பாவனையாலையும் நேரடியாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இப்போ இந்த சிகரெட்டில் இருக்கிற ஃபில்டர் என்று சொல்கிறது அது ஒரு பிளாஸ்டிக், அது உக்கி போகாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இலங்கையில் ஒரு நாளைக்கு 4.9 மில்லியன் சிகரெட் ஃபில்டர்ஸ் நிலத்தில் போடுறாங்க. யாரும் சிகரெட் போச்சுட்டு போயிட்டு அவையில் டஸ்ட்பின்லேயோ அல்லது வேற எங்கேயும் போடுறது. எங்கே போட்டாலும் அது கடைசியில் அந்த மண்ணில் தான் சேரப்போகுது. ஒன்று மண்ணில் சேரும், இல்லைண்டா கடலில் சேரும். ஆகவே இலங்கையில் மட்டும் ஒரு நாளைக்கு 4.9 மில்லியன் சிகரெட் ஃபில்டர்ஸ் பிளாஸ்டிக் நிலத்தில் போடுற இது இருக்குது. அது ஒரு நாளும் முக்கி போகாத ஒரு விஷயம் உண்டு. இது ஒன்று. அடுத்தது வெளிப்படையில் சிகரெட் புகைக்கிறதால அது மற்றவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, அந்த புகை மற்றவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு இருக்குது. அதே நேரம் முதல்ல சொன்னது போல் புகையிலை உற்பத்தியால் ஏற்படுற இந்த மண் வளம் பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்குது. மற்றது அதிகமாக நீர் தேவை, மற்ற தாவரங்களை விட கூடுதலாக பயன்படுத்துறதுக்கு அதிகமாக நீர் தேவை. ரைட். இலங்கையில் ஒரு கட்டம் வரைக்கும் நினைக்கிறேன் 1994 வரைக்கும் புகையிலை
உற்பத்திக்கென்று சொல்லி இலங்கையில் இருக்கிற பிரதான நீர்ப்பாசனங்கள் அல்லது நீர்ப்பாசன அமைச்சு வந்து அதுக்கான நீர் கொடுக்க இல்லை. 94ஆம் ஆண்டுக்கு பிறகு 94ஆம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் அந்த மகாவலி நீரை புகையிலை உற்பத்திக்கு வழங்கலாம் என்று சொல்லி திறந்து விட்டவங்க. அதுக்கு பிறகு தான் உண்மையிலே இலங்கையில் அந்த சிகரெட்டுக்கான புகையிலை உற்பத்தி செய்கிறதுக்கு நீர் கிடைச்சது இலங்கையில். அது வரைக்கும் சிகரெட் கம்பெனிகள் வெளிநாட்டிலிருந்தும் புகையிலை பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இங்கே செய்தவங்க. ஆகவே அந்த வகையில் நீருக்கும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. நிச்சயமாக எத்தனை பாதிப்புகள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும், குறிப்பாக இந்த உற்பத்தி தந்திரங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக நீங்கள் பேசும்போதே நாங்கள் நிறைய விடயங்களை அதை தொடர்பு படுத்தி தான் பேசியிருந்தோம். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமாக இவ்வாறான விடயங்களை இம்முறை அம்பலப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது இந்த தொனிப்பொருள் என்ற அடிப்படையில் அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை தர முடியும். நிச்சயமாக நாங்கள் சிறுவர்களை அல்லது பிள்ளைகளை குழந்தைகளை இலக்கு வைப்பதில்லை என்று சொன்னாலும் கூட சிகரெட் கம்பெனிகள் அவர்களை இலக்கு வச்சு தான் இந்த எல்லா வகையான தந்திரோபாயங்களையும் செய்கிறாங்க. ஒன்று இப்போ இருக்கிற சிகரெட் என்று சொல்கிறது, இந்த எலக்ட்ரிக் விஷயங்கள் எலக்ட்ரானிக் விஷயங்கள் மாதிரியான இந்த சின்ன சின்ன டிவைஸ் இதுகளுக்கு உண்மையிலே விருப்பப்படுறது யார்? குழந்தைகள், சின்ன பிள்ளைகள். நீங்கள் வீட்டில் ஈவன் எந்த ஒரு விளையாட்டு சாமானாக இருந்தாலும் இதுகளாக இருந்தாலும் குழந்தைகள் அதை ஆர்வமாக போயிட்டு செய்து பார்க்குறது அதிகம். இளைஞர்களில் சிறுவர்களை இலக்கு வைக்கிற ஒன்று இந்த சிகரெட் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வகையான ஏமாற்று விஷயம் என்றதை பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தணும். அடுத்தது சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த உற்பத்தி நிறுவனங்கள் செய்கிற மறைமுகமான அல்லது நேரடியான விளம்பரங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இலங்கையில் என்னதான் சட்டம் இருந்தாலும் கூட விளம்பரப்படுத்த முடியாதுன்னு சொல்லி இப்போது வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் போடுற ஒரு போஸ்ட்டை எங்களுக்கு அது ஃபில்டர் பண்ண முடியாது. அப்போ இங்கே இருக்கிற ஆக்களும் அதுகளை கூடுதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இது சர்வதேச ரீதியாக இருக்கிற ஒரு சர்வதேச அழிவு இது, ரைட்? ஆகவே எல்லா இடத்துலையும் இந்த கட்டுப்பாடு தேவை என்றதை வலியுறுத்துது உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த இதுகளை செய்யணும்னு சொல்லி. அடுத்தது தந்திரோபாயங்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா இந்த வரி அதிகரிப்பு அல்லது விலை கட்டுப்பாடு சம்பந்தமாக அவங்க செய்கிற விஷயங்கள். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் அதிகம். இப்போ கிட்டத்தட்ட 92 பில்லியன் வரியாக சிகரெட்லேருந்து கிடைச்சாலும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 214 பில்லியன் ரூபாய் செலவழிக்கிறாங்க புகையிலை பாவனையால் ஏற்படுற அந்த தாக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது நிவர்த்தி செய்கிறதுக்கு. ஒன்று மரணம் ஏற்படுது, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 92 பில்லியன் கிடைக்குது வருமானம், வரி வருமானம். 214 பில்லியன் செலவழிக்குது அரசாங்கம் புகையிலை உற்பத்தியால் அந்த பாவனையால் ஏற்படுற ஆக்களுக்கான. ஆகவே இந்த விஷயங்களை வெளிப்படுத்தணும். அப்போ இவ்வளவு பாதிப்பு இருந்தும் ஏன் அரசாங்கங்கள் அல்லது அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆக்கள் ஏன் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்கன்ற விஷயத்தையும் மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. மற்றது சினிமா, ரைட், அதை பயன்படுத்தி கூடுதலாக விளம்பரங்கள் செய்கிறது இருக்குது. எங்களுக்கு தெரியும் நேரடியாக விளம்பரம் செய்ய முடியாது என்று சொன்னாலும் கூட இப்போ நாங்கள் கூடுதலாக பார்க்குறது தென்னிந்திய திரைப்படங்கள் மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். அங்கேயும் சட்டம் இருக்குது, திரைப்படங்களில் இதுகளை காட்ட முடியாதுன்னு சொல்லி. இருந்தாலும் கூட அங்கேயும் நாங்கள் பார்க்குற எல்லா திரைப்படத்துலேயும் ஆண்கள், பெண்கள், வில்லன், பிரதான நடிகர்னு சொல்லி ஜோக் எது எடுத்தாலும் மதுசாரம், சிகரெட், புகையில, கஞ்சா மாதிரியான விஷயங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு வராங்க. ஆகவே இதை அம்பலப்படுத்தணும். மக்களுக்கு ஏமாத்துறாங்க. ஒரு நாளைக்கு 72 பேர் சாகுறாங்கண்டா இலங்கையில் குறைஞ்சது 100 பிள்ளைகளையாவது பழக்கணும், 100 பேரையாவது பழக்கணும். ஆனால் 100 பெரியாக்களை பழக்க முடியாது. நான் எப்பயும் சொல்கிறது போல் பெரியாக்கள் இதிலே மாற மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளை பழக்கணும். ஆகவே அதுக்கு அவங்க செய்கிற தந்திரோபாயங்கள் நிறைய இருக்குது. சில ஆக்கள் விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, அது சிகரெட் மாதிரி இருக்கும், சிகரெட்டில் கீடாக் இருக்கும் அல்லது அந்த நிறங்கள் இருக்கும். சில விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க, பொம்மைகள் மாதிரியான விஷயங்கள், அது பியர் டீனில் செய்கிற விஷயமா இருக்கும். அப்போ பிள்ளைகள் சின்ன வயதிலேருந்தே அதை கையை தொட்டு பார்க்குறாங்க, அந்த கலர் தெரியும் பிள்ளைகளுக்கு. இந்த கலர்கள் எல்லாம் சும்மா செய்கிறதில்லை. நீங்கள் சிகரெட் பெட்டியில் பார்க்குற கலர்கள் எல்லாம் சும்மா நினைச்சம் எடுத்தோம்னு சொல்லி போடுறதில்லை. நீங்கள் நிறைய உங்களோட வீடுகளில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்து கொண்டிருக்காக்கள் நிறைய கலர் எடுத்து போடுங்க, கீழே பிள்ளையை போயிட்டு எடுக்க சொல்லுங்கள். பிள்ளை எந்த கலர் எடுக்குதுன்னு பாருங்கள். கண்ணை கவர்ற சில கலர் இருக்குது, அதுதான் பிள்ளைகள் எடுக்கும். நீங்கள் இந்த சிகரெட் அல்லது மதுபான போத்தல்கள் எதை எடுத்து பார்த்தாலும் குழந்தைகளுக்கு கண்ணை கவர்ற கலர்கள் தான் நாங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை சுகாதார அமைச்சு, அரசாங்கம், வேணை அமைப்புகள் எல்லாருக்கும், பெற்றோர்கள், நீங்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது.
சரி, அது தொடர்பாக இந்த நாளையொட்டி எவ்வாறான நடவடிக்கைகள் பொதுமக்கள் சிறுவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூற முடியுமா? நிச்சயமாக சுகாதார அமைச்சு என்று பார்க்கும் பொழுது தேசிய சில நிகழ்வுகள் நடக்குது. பொதுவான கலந்துரையாடல்கள், பயிற்சிகள் மாதிரியான விஷயங்கள். குறைந்தது ஒரு மாதத்துக்கு அதுக்கான திட்டமிடல்கள் இப்போ மாவட்ட ரீதியாக சுகாதார திணைக்களம் பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு, சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, சொல்கிறது இப்படியான சட்டங்கள் தான் இருக்குதுன்ற விஷயங்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் இதுகளை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒரு நாளோ அல்லது ஒரு மாதமோ செய்ய முடியாது. இது ஒரு பேரழிவு. ஒரு நாளைக்கு நாங்கள் அதுக்காக வேலை செய்தோம்னு சொல்லி அதை தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும், ஒவ்வொரு நாளும் அதை பற்றி யோசிக்கணும், சிந்திக்கணும். எப்படியா ஏன்னா சிகரெட் கம்பெனி ஒரு நாளைக்கு இதை செய்யலை, அல்லது ஒரு மாதத்துக்கு மட்டும் செய்து போட்டு விட இல்லை, கைவிட இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயம் உண்டு. இது நாங்கள் டெங்கு ஒழிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம். ஆனால் 287 பேர் தான் சராசரியாக இலங்கையில் டெங்குவால் மரணிக்கிறாங்க. அதுவும் மரணம் தான், பாதிப்பு தான். ஆனால் ஒரு நாளைக்கு 72 பேர் சிகரெட்டால் சாகுறாங்க. ஆக இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும். அப்படி இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கூடுதலாக திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே நேரம் சில ஆய்வுகளை இது வரைக்கும் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. நாளைக்கும் கூட சம்பந்தமான விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்படியான விஷயங்கள் நடக்கும், இதை எதிர்பார்க்கலாம். அதுக்கு பிறகு பலர் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா புதுசாக பிரச்சனைகள் வரும், மழை வரும், வெள்ளம் வரும், விபத்துகள் வரும், அதை பற்றி கதைப்பாங்க. நிச்சயமாக இப்போது இலங்கையை பொறுத்தவரையிலும் உலகிலேயே விலை கூடிய போதைப் பொருளில் இருந்து அத்தனை விடயமுமே இங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெயர்கள் சர்வதேச ரீதியாக பேசப்படும் பெயர்கள் கூட இங்கு அதிகமாக பேசப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பு அல்லது அது தொடர்பான காரணங்களினால் தான் புகையிலை பாவனை குறைந்திருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றதா, அல்லது அது ஒரு புறம் இருக்க இதன் பாதிப்புகளும் அப்படியே இருக்கின்றதா? இல்லை, உண்மையிலே புகையிலை பாவனைக்கான குறைவு ஏற்படுறதுக்கான காரணம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, மற்றது ஒன்று விலையேற்றம். இது ரெண்டும் ஒரு தாக்கத்தை செலுத்துது. ஏன்னா விரும்பி போய்க்கிறது இல்லை யாரும். எந்த ஒரு பாவனை, சிகரெட்டாக இருந்தாலும் மது பாவனையாக இருந்தாலும் யாருமே விரும்பி செய்கிறதில்லை, விரும்பி பருக்கிறாங்க. இது பிஸ்னஸ் என்றதால். இப்போ நாங்கள் தேநீர் அதுண்டா விரும்பி குடிக்கிறோம். யாராவது ஒருத்தர் சாராயம் குடிக்கிறாண்டா விரும்பி குடித்ததில்லை. அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவரோட தலையில் போட்ட விளம்பர விஷயங்கள் அவரை புகைக்க வைக்குதுன்னு சொல்லி ரைட். உண்மையிலே ஏற்பட்ட தெளிவுகள் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சுகாதாரத்துறை இதுக்காக கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த நீண்ட கால தாக்கங்களை விட குறைந்த கால தாக்கங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிக்கு ஒரு பிரதான காரணம். குறுகிய கால அல்லது வெளிப்படையான தாக்கங்கள் இப்போ உனக்கு புற்றுநோய் வரும் என்று சொல்கிறத விட முகம் அவலட்சணமாக மாறும், வாய் துர்நாற்றம் வீசுது, பாலியல் பலவீனம் ஏற்படுது. அந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் விரும்ப மாட்டாங்களா, அசௌகரியம். இந்த விஷயங்கள் ஆக்களை அதான் இந்த பப்ளிக்காக ஆக்கள் சிகரெட் முன்ன நீங்கள் பார்க்கலாம், அந்த சிகரெட் போய் கைக்கு ஆக்கள் அது இப்படி வச்சு கொண்டு போய்ப்பாங்க ஒரு பெரிய கௌரவமாக. இப்போ பின்னால் மறைக்கிறது ரைட். அப்போ ஏன்டா ஆக்கள் அதை பார்க்குறது இப்போ அதை கவர்ச்சிகரமாக பார்க்குறது இல்லை, அசௌகரியமாக தான் பார்க்குறாங்க ரைட். இது ஒரு பிரதான காரணம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விலையேற்றம். ஏன்டா எங்களுக்கு தெரியும் 10% ஒரு பொருளில் 10% வரி அல்லது விலை அதிகரிக்கும் பொழுது வளர்ந்து வரும் நாடுகளில் அதனுடைய பாவனை 6% குறையும் ரைட். ஆகவே விலையேற்றமும் ஒரு பிரதான காரணம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சிலர் மனதிலாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வளவு நுணுக்கமாக நம்மை ஒருவர் பயன்படுத்துகின்றார் என்றால் அதைவிட அதிகமாக நுணுக்கமோடு புரிதலோடு நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்று இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகின்றோம். புகையிலை பாவனையிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான விளக்கங்களோடு இது தொடர்பான முழுமையான அறிவை உங்களுக்கு வழங்கியிருந்தார். இன்று எங்களுக்கு புலனாய்வு நிருபர், புகையிலை தொழில்துறை அவதான நிலையத்தின் மருத்துவ பீடம், கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சுகாதார மேம்பாட்டு அறக்கட்டளையின் சுகாதார மேம்பாட்டு ஆலோசகர் பிரியண்ணன் தினேஷ்குமார். மிகப்பெரிய ஒரு நன்றி, மிக தெளிவான விளக்கம். எங்கள் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி. குறிப்பாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகின்றோம். அடுத்தது கலை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு
உங்களுக்கு காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடன்.